அனைவருக்கும் வணக்கம். மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் எங்களது கரங்களில் கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க பிரதான செய்திகளை விரிவாக ஆராய இருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அன்னூர் அரசும் நீதியை தராது என்றவாறு பிரதான செய்தி தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு நிச்சயம் ஏமாற்றத்தையே தரும் என்றவாறு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் புகைப்படத்தை ஏந்தியவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக சட்டத்தை மீறும் என்பிபியை தட்டி கேட்க முதுகெலும்பு இல்லாத தேர்தல் ஆணைக்குழு சுமந்திரனின் புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தி தொடர்ந்தும் இரண்டாம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பின் இறுதி நாளாக காணப்படுகிறது. அது தொடர்பான செய்தியாக தபால் வாக்களிப்புக்கு இன்றைய இறுதி நாள், இனி கால அவகாசம் இல்லை என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் வட்டுக்கோட்டை சிறுமி விவகாரம், 45-52 வயதானவர்கள் கைது என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் ஊடக படுகொலைக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் என்றவாறு புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் தீயில் எரிந்த இளம் குடும்ப பெண் மரணம் என்ற செய்தியும், இளைஞர் அடித்து கொலை 5 பேருக்கு மரண தண்டனை என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதேபோல் ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் என்றவாறு ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் உண்மையில் எது குற்றம், நிதியை செலவிடுவதா வங்கியில் வைத்திருப்பதா, ஆணைக்குழு முன் ரணில் கேட்ட கேள்விகள் என்றவாறு ரணிலின் புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிற நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ரணிலிடம் 3 மணித்தியாலங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், மே மாதம் நடுப்பகுதியில் செம்மணியில் அகழ்வு, தற்காலிக கொட்டகை அமைப்பு, ஏனைய ஏற்பாடுகளும் நிறைவு என்றவாறு பிரதான தலையங்கத்துடன் செய்தி வெளியாக இருக்கிறது. அரியாலை செம்மணி புதைகுழியில் மே மாதம் மத்திய பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையடைந்துள்ளது என்றவாறு அந்த செய்தி 11ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வர்த்தக நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளது இலங்கை, சீனா கை கொடுக்குமாம் என்றவாறு ஒரு செய்தியும், யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தால் 19 பேர் பாதிப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான இடிமின்னல் தாக்கம் காரணமாகத்தான் இந்த 19 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் தபால் வாக்களிப்பு ஒன்றுடன் நிறைவு என்ற செய்தியும், தவறான முடிவெடுத்து பெண் பலி, யாழ்ப்பாணத்தில் 30 வயதான குடும்ப பெண் ஒருவர் தான் இணுவில் கிழக்கைச் சேர்ந்த அந்த பெண் அண்மை காலமாக சில பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தத்தால் இருந்திருக்கிறார். இதனால் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் சஜித்தை ஜனாதிபதியாகும் வேலை திட்டங்கள் ஆரம்பம், ஹர்ஷன ராஜகருணா தெரிவிப்பு என்ற செய்தியும், வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபருக்கு பிணை என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ரணிலில் கை வைக்கும் துணிவு அரசுக்கு இல்லை, பிரதான எதிர்க்கட்சி அறிவிப்பு என்ற செய்தியும், மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்து அறிக்கையிடுமாறு யாழ் பல்கலைக்கழகக்கு அறிவுறுத்து என்ற செய்தியும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கு. அதேபோல் உதயன் பத்திரிகையில் IPL தொடர் சம்பந்தமான செய்தியும் வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 14 வயதான சிறுவன் IPLல் சதம் வென்றவாறு தலையிடப்பட்டிருக்கிறது. அவரது புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய போட்டியில் 35 பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் சதம் அடித்திருந்தார். அவர் இள வயதில் வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியும் உதயன் பத்திரிகையை பிரசுரமாகி இருக்கின்றன. அடுத்ததாக வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், அரசின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது, பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு என்று அவரது புகைப்படத்துடன் பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் பக்கச்சார்பு
தொடர்பாக போலீசார் நைனா தீவில் மக்கள் போராட்டம் என்ற செய்தியும், தபால் மூல வாக்களிப்பு இன்றைய தினம் நிறைவடைய உள்ள நிலையில் இன்றுதான் இறுதி நாள் எனவும், இன்றைய தினம் கால அவகாசம் இனி வழங்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கு. அதேபோல் எரிகாயங்களுக்கு உள்ளான இளம் குடும்ப பெண் மரணம் இணுவிலில் சம்பவம் என்ற செய்தியும், தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் சட்டத்தை மீறிய பிரதமர் மீது விசாரணை நடத்துக சுமந்திரன் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதேபோல் வெளியாக இருக்கிற இயல் பெறுபேறு தொடர்பில் முதலிடங்கள் பெற்ற மாணவர்களின் புகைப்படத்துடன் சில செய்திகளும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஆணைக்குழுவுக்கு நான் கூறியது ஜனாதிபதிக்கு எவ்வாறு தெரிந்தது, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்றவாறு அந்த செய்தி தொடர்கின்றது. நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் அந்த வாக்குமூலம் பதிவாகியிருந்தது. அதன்போல் அந்த அதிகாரிகளிடமே ரணில் விக்ரமசிங்க பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அது தொடர்பான செய்திதான் தலையங்கமிடப்பட்டு பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல், பாதுகாப்பு தரப்பினர் வரவழைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை என்ற செய்தியும், ரணிலிடம் 3 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு என்ற செய்தியும், சம்பவம் தொடர்பில் இதுவரை என்னிடம் வாக்குமூலம் பெறவில்லை, தன் மீதான கொலை முயற்சி வழக்கில் மைத்திரிபால சிறிசேன சாட்சியம் என்ற செய்தியும், மட்டக்குழி இளைஞனின் கொலை, 5 மரண தண்டனை, 2 பேருக்கு ஆயுட்கால சிறை என்ற செய்தியும் முன்பக்க பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கிறன. அத்துடன் பிரசன்ன ரணவீரவின் ரிட் மனு தள்ளுபடி, மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்தியும், அரசியலமைப்பை மீறும் இந்தியாவுடனான ஒப்பந்தம், முன்னாள் MP உதய கம்மன்பில தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும், ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு இலங்கை வந்திருக்கின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் 4ஆம் தேதி தமிழரசு கட்சியை சந்திக்க இருப்பதாக தலையங்கமிடப்பட்ட ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் கண்டி தலதா தரிசனத்தில் 7 பேர் உயிரிழப்பு, 550 பேர் சுகையினம் என்ற செய்தியும், நாட்டில் 1/3 பகுதியினர் ஏழ்மையில் அரசாங்கம் ஏற்படுத்திய மாற்றம் இதுவா, சஜித் பிரேமதாச கேள்வி என்ற செய்தியும், எனது படத்தை தவறாக பயன்படுத்தி பிரசாரம், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் என்ற செய்தியும் முன்பக்கம் பிரதான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றன. இவைதான் இன்று பத்திரிகைகளில் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருந்தார். அதன்போது அவரிடம் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது 10 பக்கங்களுக்கு அந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவரது சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று விசேட வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்திருந்தது. அதாவது ஊஹா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பாகத்தான் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. முன்னதாக அவருக்கு ஒரு திகதி அறிவிக்கப்பட்ட அன்றைய தினத்தில் ரணில் விக்ரமசிங்கவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்குமாறு கோரியிருந்தார்கள். எனினும் அவரது சட்டத்தரணி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணி வெளிநாடு சென்றிருப்பதால் மற்றொரு நாளில் விசாரணைக்கு வருகின்றேன் என அவர் ஒரு திகதியை வழங்கியிருந்தார். அதாவது 28ஆம் திகதியை வழங்கியிருந்தார். அதற்கமைவாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் அன்றைய தினத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுத்திருந்தது. அதற்கமைவாக நேற்றைய தினம் காலையில் அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தனது சட்டத்தரணிகளுடன் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளிடமே ரணில் விக்ரமசிங்க பல கேள்விகளை தொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் உங்களுக்கு தானே அறிக்கையில் தெரிவித்திருந்தேன், எவ்வாறு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை சென்றிருந்தது என்றவாறு பல கேள்விகளை முன்வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. குறிப்பாக 3 மணித்தியாலங்கள் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 10 பக்கங்கள் விசாரணைகள் பெறப்பட்டிருக்கின்றன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை அவர் அளித்தமை தொடர்பாக பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளின் முன்பக்க பிரதான செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் நாளை மற்றும் ஒரு மறுபக்கம் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.